Hi friends, welcome to Mystylecookingchannel. இன்னைக்கு நம்ம ஒரு டேஸ்டியான முட்டை கிரேவி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த முட்டை கிரேவி சாதம், சப்பாத்தி, பரோட்டா, தோசைக்கெல்லாம் ரொம்ப டேஸ்டியா இருக்கும். எப்பவுமே செய்யற முட்டை கிரேவி மாதிரி இல்லாம இது டிஃபரண்டான ஒரு டேஸ்ட்லயும் எல்லாருக்குமே பிடிக்கக்கூடிய ஒரு டேஸ்ட்லயும் இருக்கும். இந்த முட்டை கிரேவி வந்துட்டு நீங்க சப்பாத்தி, பரோட்டாக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா டேஸ்ட் வேற லெவல்ல இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் மைஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாலும் இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த டேஸ்டியான முட்டை கிரேவி எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்காக ஒரு மிக்ஸி கப்பில் 1/4 மூடி தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்தது 3 சின்ன சைஸ் பட்டை, 3 கிராம்பு, 1 ஏலக்காவையும் தேங்காய் கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது கிரேவி நல்லா க்ரீமியான டெக்ஸ்டரில் இருக்கணுன்றதுக்காக இது கூட ஒரு 10 முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். அடுத்தது ஒரு அரை கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட் கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் தண்ணி சேர்த்தும் அரைச்சிக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு 5 முட்டையை நான் வேக வச்சு எடுத்துருக்கேன். இப்போ இந்த முட்டையில் கத்தியால் லைட்டாக கீரல் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம முட்டையில் கீரல் போட்டுட்டு அதுக்கப்புறமா முட்டை கிரேவி செஞ்சோம் அப்படின்னா முட்டைக்குள்ளேயுமே வந்துட்டு நம்ம சேர்க்குற அந்த மசாலா, உப்பு, காரம் எல்லாமே வந்து இறங்கியிருக்கும். அதுக்காக தான் எல்லா முட்டையிலுமே கீரல் போட்டதுக்கப்புறமா இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு இப்போ இதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைட்டாக ஷேக் பண்ணிங்க அப்படின்னாலே அந்த மசாலா எல்லாமே முட்டையில் அப்ளை ஆகிடும். இந்த மசாலாவில் கொஞ்சமாக லைட்டாக தண்ணி சேர்த்தும் நம்ம முட்டையை வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த முட்டை அப்படியே இருக்கட்டும். அடுத்தது ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம மசாலா அப்ளை பண்ணி வச்சுருக்க முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டை மேலே இருக்கிற அந்த மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் முட்டையை ஃப்ரை பண்ணிக்கணுங்க. முட்டையை வந்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நம்ம அந்த மாதிரி ஃப்ரை பண்ணோம் அப்படின்னாலே அந்த மசாலாவுடைய பச்சை வாசனை எல்லாமே போயிடும். மசாலாவை நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா அந்த முட்டையை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம கிரேவி வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்காக ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானலில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சுடானதுக்கப்புறமா இதில் ஒரு பிரிஞ்சி இலை, ஒரு நட்சத்திர சோம்பு, 2 சின்ன சைஸ் பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கிட்டு இப்போ இது எல்லாத்தையுமே எண்ணெயில் பொரிய விட்டுடலாம். எல்லாமே எண்ணெயில் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா இதில் 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிட்டு வதக்கி விட்டுக்கோங்க. கூடவே ஒரு 2 பச்சை மிளகாய் வந்துட்டு 2ஆக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தால் போதும், ரொம்ப வதங்கணும் அப்படின்றதுலாம் அவசியம் இல்லை. பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததும் இதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா பேஸ்ட்டு, அதையும் இது கூட சேர்த்துக்கிட்டு இப்போ அந்த மசாலா பேஸ்ட்டு அதுக்கப்புறம் அந்த தக்காளி இது 2த்தினுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலாவில் இருக்கிற அந்த தண்ணி எல்லாமே வற்றி நல்லா வதங்கி வரணும், அது வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா வதங்கி அதோடைய பச்சை வாசனைலாம் போய் சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் இதை வந்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட அந்த மிளகாத்தூளோடைய பச்சை வாசனை போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வரணும், அது வரைக்கும் இந்த மசாலாவை இன்னும் ஒரு டைம் வதக்கி விட்டுக்கோங்க. மசாலாவில் இருந்து அந்த பச்சை வாசனைலாம் போயிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வதங்கி வந்துருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு டைம் அந்த மசாலாவை கலந்து விட்டுட்டு கிரேவிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிட்டு கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நமக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்தது உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் உப்பு சேர்த்துக்கோங்க. நான் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உப்போடைய டேஸ்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். கிரேவி இந்த அளவுக்கு கொதிச்சு வந்ததுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா திக்காகிற வரைக்கும் கொதிக்க விட்டுடுங்க. 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா கிரேவி நல்லா கொதிச்சு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கும். கிரேவியோட டெக்ஸ்சருமே வந்துட்டு நல்லா சூப்பரான ஒரு டெக்ஸ்சரில் இருக்குங்க. இப்போது இந்த கிரேவியில் வந்துட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல முட்டை, அந்த முட்டையை வந்து சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டு கிரேவியை நல்லா கலந்து விட்டுருங்க. லாஸ்ட்டாக இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அப்படியே மூடி போட்டு க்ளோஸ் பண்ணுறேங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் குக் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கமகமன் வாசனையோட ஒரு சூப்பரான டேஸ்ட்டில் முட்டை கிரேவி ரெடியாக இருக்கும். கிரேவியோட டெக்ஸ்சருமே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ்வும் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஏன்னா கிரேவி வந்துட்டு சூடு ஆறுனதுக்கப்புறமா இன்னுமே வந்து திக்காகும். வீடியோவில் சொல்லியிருக்கப்படியே இந்த முட்டை கிரேவியை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் என் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க.
இந்த முட்டை கிரேவி ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே போல் வேறு ஒரு ரெசிபியோட அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.